என்ன மனுஷன் என்ன சொன்னான்னு தெரியல. இல்ல 6-4 பறக்க விட்டாப்புல. லாஸ்டா வெறும் 23 பால்ல வந்து 85 ரன்னுக்கு மேல அடிச்சிட்டாப்புல திலக் வர்மா. சரியான மேட்ச். ஆனா செஞ்சுரி அடிப்பான்னு யாருமே நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. தெரிஞ்சு ஐபிஎல் வந்து 3வது செஞ்சுரி நம்ம தலைவன் தான் திலக் வர்மா தான். கண்டிப்பா வந்து ஹேட்ஸ் சொல்லி ஆகணும். என்னதான் இருந்தாலும் ஹர்திக் பாண்டியா வந்து 15 ரன்ல அடிச்சு அவுட் ஆனாலுமே வந்து திலக் வர்மா வந்து 100 ரன் அடிச்சிருக்கு. மெயின் காரணமே வந்து ஹர்திக் பாண்டியா தான். ஏன்னா வந்து இடையில வந்து 2 பேர் பேசிக்குவாங்க. மேல பறக்க விட்டாப்ல. ஏன் பாலே கிடைக்கல, அடுத்த பால் போறதுக்கு என்னடா எல்லா பாலையும் போட்டு பொழந்துட்டாப்ல திலக் வர்மா. அடுத்து வரேன் ஜிடில ஆளே இல்ல போல பவுலிங்ல போறதுக்கு. வந்தாரு, எங்க இருந்தோ ஹீரோ மாதிரி வந்தாரு. என்ன பார்த்தாரு, போட்ட அடிக்க ஆரம்பிச்சாரு. தேடிட்டே இருக்காங்க, வாடா நீ வந்து போடுறாங்கிறாங்க. எல்லா போலும் 6-4 பறக்குது. என்னடா அப்படி ஆடுற, என்னடா பேய் பிடிச்சா அவனுக்கு, எங்கடா இருந்த தன்னாலா அப்படின்னு மாதிரி இருந்துச்சு திலக் வர்மா பார்த்து. கடிச்சிட்டே இருக்காருன்னு பார்த்தா மொத்தம் ஸ்கோர்னு பார்த்தாக்கா 200 ரன் நாட் அவுட். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஜிடி உள்ள இறங்குறாங்க. ஜிடி உள்ள இறங்கி ஃபர்ஸ்ட் ஓவர் யார் போறான்னு பார்த்தா மும்ரா போடுறாப்புல. மும்ரா போட்டு ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்துட்டாப்புல. யாருன்னு பார்த்தா நம்ம சாய் சுதர்சன். ஓப்பனிங் இறக்கி விட்டானோ, சந்தோஷமா இறங்கினேன். முதல் பால் போல்டு. சரியான பவுலிங். ஏன்னா வந்து நம்ம மும்ரா வந்து ஃபர்ஸ்ட் 4 மேட்சா வந்து வச்சு ஓடிட்டே இருந்தாங்க. என்னடா பெருசா யாருமே விக்கெட்டே எடுக்கல, என்ன மும்ராக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு, வரல எதுக்கு டீம்ல எடுத்தீங்க அப்படிலாம் வரைக்கும் போயிட்டாங்க. கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து மும்ரா வந்து ஃபர்ஸ்ட் விக்கெட்டே எடுத்தோன்னே வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு மேட்ச். அப்புறம் பார்த்தா நம்ம ஜாய்ஸ் பட்லர் இருக்காருல, அவரை வந்து நம்ம ஹர்திக் பாண்டியா போட்டு விக்கெட் எடுத்துட்டாப்புல. பேக் டு பேக் விக்கெட் எடுத்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வாஷிங்டன் சுந்தர் உள்ள இறங்குறாப்புல. அவர் ஒரு 4 4 விக்கெட் அடிச்சு 8வது ஓவர்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. இப்படியே வர எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க. சுமங்கில் எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க. ஆனா வந்து இந்த அளவுக்கு வந்து எம்பை வந்து இந்த அளவுக்கு வந்து கம்பேக் கொடுப்பேன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஏன்னா வந்து ஜிடியும் வந்து ஸ்ட்ராங்கான டீம் தான். எனக்கு தெரிஞ்சு ஜிடி வந்து அடிச்சிருப்பாங்க எல்லாரும் நினைச்சோம். ஆனா வந்து மும்பை வந்து இந்த அளவுக்கு கம்பேக் கொடுப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் இருக்கேன்டா கிங், நான் இருக்கேன்டா, என்னை தவிர்த்தாண்டா எல்லாருமே போகணும் அப்படின்ற மாதிரி நேற்று சம்பவம் பண்ணி விட்டாங்க. பெரிய சம்பவம். சினிமாவில் எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இருக்குமோ அதே மாதிரி இந்த மேட்ச்ல வந்து 14 ஓவருக்கு முன்னாடி 14 ஓவருக்கு பின்னாடி 14 ஓவருக்கு முன்னாடி பார்த்தாக்கா வெறும் 138 ரன் 14 ஓவருக்கு அடிச்சிருந்தாங்க மும்பை. என்னடா இப்படி அடிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினச்சிக்கிறோம். அதே 14 ஓவருக்கு அப்புறம் பார்த்தா 200 ரன்னுக்கு மேலே அடிச்சிட்டாங்க மீதி பால்ல. மேட்ச் வந்து சிஎஸ்கே கூட என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து சிஎஸ்கே இப்போதான் வந்து கம்பேக் கொடுத்து இப்போதான் ஒரு மேட்ச் தோத்தோம், திரும்பி இன்னொரு மேட்ச் தோக்கணுமா அப்படின்னு தான் இருக்கு. மும்பை ஃபேன்ஸ் எல்லாருமே ஹாப்பியா இருப்பீங்க, அதே மாதிரி ஹாப்பியாவே இருங்க. அப்படின்னா வந்து ராஜ்புரி வந்து நம்ம கமெல்லாம் பாப்பாரு கைஸ். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா?